இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860வது வருடத்தின் வேதாகம வசனம். பயமுள்ள ஆவியை அல்ல, பெலனும் அன்பும் சொஸ்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்தாரே. புஸ்தகம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. வேதம் சோதோமின் பாவங்கள் லோத்தினுடைய நீதியுள்ள ஆத்துமாவை நாள்தோறும் வாதித்தது என்று கூறியுள்ளது. அந்த மனிதனுடைய ஆத்துமா எவ்வளவு நீதியுள்ளதாக அமைந்திருந்தது! அவன் அந்த தேசத்தின் பாவங்களை நோக்கி பார்த்தான். எது தவறு என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்கள் தவறு செய்து கொண்டிருந்தனர் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அதே சமயத்தில் எது சரி என்று அறிந்திருந்தானோ அதற்காக உறுதியாக நிற்க தைரியமில்லாதவனாக இருந்தான். இன்றைக்கு முழு உலகமும் ஒரு சோதோம் கோமாரமாகிய தேசம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் அதிக லோத்துக்கள் சபைகளில் நின்று அவருடைய வல்லமை எப்பொழுதும் போல் இன்றும் உண்மையாக இருப்பதை நிச்சயமாய் அறிந்தவர்கள். அவர்கள் சேர்ந்துள்ள ஒரு ஐக்கியத்திலிருந்து புறம்பாக்கப்படுவார்கள் என்கின்ற ஏதோ ஒரு தடையாயுள்ளபடியால் பிரசங்க பீடத்தில் நின்று பாவத்தை வெளிப்படையாக குற்றப்படுத்த தைரியம் இல்லாதிருக்கிறார்கள் என்பதில் வியப்பொன்றுமில்லை. இதற்கு ஒரே பரிகாரம் இன்னமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு திரும்ப வருதலேதான்.